ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னுடைய மார்னிங் ரொட்டீனுங்க. காலைல எழுந்ததுலேருந்து லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத இந்த வ்ளாகில் இருக்கும். அண்ட் டெய்லி ஒரே ரொட்டீன் அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் நான் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கின்ற மாதிரி தான் நடக்கும். அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு ட்ரை பண்ணதுண்டு பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் அப்படியே கிவ் அப் பண்ணிவிடுவேன். இப்போதைக்கு எதுவும் பெருசாக வந்து சொல்லிக்கிற அளவுக்கு நான் நல்ல விஷயங்கள் எதுவும் பண்ணலை. அதாவது இந்த வாக் போகிறதோ சரி, இல்லைன்னா ஜிம் போகிறதோ சரி, எதுவுமே இப்போதைக்கு நடக்கலை. அண்ட் காலையில் வந்து எழுந்ததும் ஹாட் வாட்டர் குடித்தா நல்லது. அதையே வந்து வாரத்தில் 2 நாள் பண்ணுறதுக்கே என் உயிர் போயிட்டுருக்கு. அந்த இன்றைக்கி காலையில் எழுந்துக்கிறப்பவே என்னன்னு தெரியல, லைட்டாக வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட்டடாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்துச்சா. ஸோ அதனால் நானே என்னை வந்து பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்காக காலையில் வந்து கோலமெல்லாம் போட்டுட்டு இந்த சாம்பிராணி அதெல்லாம் ஏற்றி வச்சேன். பிகாஸ் இதெல்லாம் பண்ணுறப்ப எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த வீட்டில் வந்து நான் எப்போ எழுந்துப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் எழுந்ததும் உடனே வந்து அவள் எழுந்து வெளில வந்துடுவா. கூடவே உட்காந்துட்டு இருப்பாங்க. செவ்வாழை எப்படி தெரியுமா, நான் கோலம் போட்டேன்னா நானும் கோலம் போடுறேன், நான் சமைக்கிறேன்னா நானும் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உள்ளே வந்துடுவா. அண்ட் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனுங்க. ஏதாவது பொங்கலும் குருமாவும் தான் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து செய்ய சொன்னது என் ஹஸ்பண்ட் தாங்க. பிகாஸ் நான் எப்போவுமே பொங்கல் செய்கிறேன்னா வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணுவேன். அவர் வந்து வேர்க்கடலை சட்னி நேற்று தான் சாப்பிட்டாரு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து குருமா வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் செஞ்சு வச்சுன்னா நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே நான் இதை வந்து ரெடி பண்ணிடணும். அது மட்டும் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். நமக்கு வந்து மோட்டிவேஷனே கிடையாதுனாலும் சரி, இல்லைனா வந்து நமக்கு பாடியே டயர்டானாலும் சரி, என்ன ஆனாலும் நம்ம வேலையை நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து நான் என்னோடய வேலை அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய பொண்ணும் வந்து மார்னிங் பர்சன். நாங்கள் வந்து காலையில் எவ்வளோ சீக்கிரம் எழுப்ப சொன்னாலும் ஜாலியாக எழுந்து ஆக்டிவாக இருப்போம். பட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பர்சன். அவருக்கு வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது பிடிக்காது. பட் நைட் எவ்வளோ நேரம் வேணாலும் முடிச்சுட்டு இருப்பார். பட் நானும் அவ்வளோ எப்படின்னா 9 o'clock மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மயக்க நிலையில் தான் சுற்றிட்டு இருப்போம். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே நான் எங்கள் வீட்டு கிச்சனை போய் எதுவும் பண்ணது கிடையாது. மேபி ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னாலும் எங்கள் அம்மா சீக்கிரமாக என்னை வெறுப்பேற்றி வெளில அனுப்பி விட்டுருவாங்க. பட் என் பொண்ணு இப்போவே வந்து நான் கிச்சனை சமைக்கிறேன் அப்படின்றக்கப்ப என்ன சமைக்கிறேன், என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்பா. அண்ட் வந்து அந்த ஏதாச்சும் சாமான் இருக்குது, கழுவுன சாமான் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வைக்கிறது எல்லாமே பண்ணுவாள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னும் 2 years வெயிட் பண்ணனா எனக்கு தெரிஞ்ச 1-2 சமையல் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் சீக்கிரமாகவே ரிட்டையர்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்டு பொங்கல் ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்குள்ளே குருமா வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு ஹானஸ்டான ஒரு விஷயம் சொல்லவா, அது ஏன்றது தெரியல. நான் வந்து வீட்டில் வந்து எத்தனையோ பொங்கல்கள் சாப்பிட்ருக்கேன். நான் செஞ்சது, எங்கள் அம்மா செஞ்சது, என் அத்தை செய்கிறது எல்லாமே சாப்பிட்ருக்கேன். பட் அது ஏன் தெரியலங்க, அந்த ஹோட்டலில் செய்கிறது மட்டும் அது வேறு மாதிரி இருக்குது. அவங்க எப்படி தான் பண்ணுறாங்கன்றதே தெரியல. சீக்கிரமாகவே வந்து ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற செஃப்புக்கு வந்து அப்ரெண்டிஸாக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. நான் வந்து அந்த சாம்பார் சரி எல்லாமே அவங்க வைக்கிறது வேறு லெவலில் இருக்குது. எப்படி தான் வந்து அவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க அப்படின்றது தெரியல. பட் நாம் அப்படிலாம் சமைக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம அப்படி சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம கிச்சன் விட்டு வெளியே வர முடியாது. இப்படி சமைக்கிறப்பவே நம்மளை இவ்வளோ ஹர்ட் பண்ணுறாங்க, அப்போ நம்ம இன்னும் சூப்பராக சமைச்சோம் எவ்வளோ கஷ்டம். ஸோ அதனால் இதுவே போதும். அண்ட் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை இருந்துச்சுன்னா, அது பேக்கிங்காக இருக்கட்டும், இல்லை மெஹந்தி கிளாஸ், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும். எனக்கு வந்து இது லைட்டாக பிடிக்கும், பட் இதை வந்து ட்ரை பண்ணாமல் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ட்ரை பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது விளங்காதான்னு தெரியும். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கிங்னால் ஒன்றுமே தெரியாது. பட் நான் ஜாப் வந்து விட்டுட்டு இருந்தப்போ நான் அதை ட்ரை பண்ணப்போ தான் தெரிஞ்சிச்சு உனக்கும் பேக்கிங்கும் சம்மந்தம் இல்லை, நீ அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லைஃப் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப குட்டி தான். ஸோ அதனால் வந்து நான் ஒரு விஷயந்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் யார்கிட்டையுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆனால் பரவாயில்ல, ஒர்க் அவுட் ஆகலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே பண்ணிகிட்ருக்கு ஆனால் எதையுமே உருப்படியாக பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஜாப் குவிட் பண்ணியிருந்த டைமில் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேங்க. இந்த பேக்கிங் பண்ணுறது என்ன, கண்டென்ட் ரைட்டிங் பண்ணுறது என்ன, ஒரு பக்கம் யூடியூப், ஒரு பக்கம் டெய்லரிங் போகலாம் அப்படின்னு நினச்சேன். என் ஹஸ்பண்ட் அதை மட்டும் ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டார். இல்லைன்னா அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும்னு மைண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை உடனே இன்றைக்கே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதை பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அன்றைக்கி பொங்கல் வந்து சூப்பராகவே வந்துச்சு. பட் என் கரகம் எப்போவுமே சுமாராக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பண்ணி வச்சுருவேன். சூப்பராக பண்ணுறேன்னா ரொம்ப கம்மியாக பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி பொங்கல் செஞ்சு வச்சுருந்தேன். அண்ட் பாப்பாவுக்கு மட்டும் வந்து சீக்கிரமாக வச்சு ஊட்டி விட்டு அனுப்பியாச்சு. அவளை கிளப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் அவரும் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்காக வந்து ஹஸ்பண்ட் மோட்டிவேட் பண்ண மாட்டுறாரு, அப்பா அம்மா மோட்டிவேட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்றலாம் நம்ம சொல்லவே முடியாதுங்க. அவங்க மோட்டிவேட் பண்ணாலும் நமக்கு அது வந்து செட் ஆகாது.
உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இறங்கி ட்ரை பண்ணுங்கள். மணி வருது இல்லை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுதான் வந்து மேட்ரு. அண்ட் நம்ம வந்து vlogக்கு வரலாம். என்னென்னா நான் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் எனக்காக ஆசையாக நைட் வந்து பழாப்பழம் வாங்கிட்டு வந்தாருங்க. மனுஷன் தங்கம், நான் கேட்டேன்னு வாங்கிட்டு வந்தார். ஸோ அதனால் அதைத்தான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்டு எனக்கு வந்து இந்த பழாப்பழம் அண்ட் வந்து இந்த மாம்பழம் அதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொத்தை எழுதி வைக்க சொன்னாலும் எழுதி வச்சிருவேன். பட் என் பேரில் இப்போ வரைக்கும் எதுவும் வாங்கலை. ஃப்யூச்சரில் வாங்கினேன்னா எடுத்து வைக்கிறேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு, ப்ரௌன் ரைஸ், சைட் டிஷ் வந்து என்ன பண்ணேன் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் வரல. அண்ட் எனக்கு எப்போல்லாம் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங் ஆகுது, ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகுது, என்ன ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் யூடியூபு, ஒரு பக்கம் சமையல், ஒரு பக்கம் குழந்தை, ஹோம் ஒர்க், எதுக்கு இதெல்லாம்ன்ற மாதிரி தோணும். பட் அப்போல்லாம் ஒரு விஷயம் தாங்க நினைப்பேன், என்னென்னா எத்தனையோ நாள் வந்து எனக்கு குழந்தை வேணும்னு நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுண்டு, எனக்கு வேலை வேணும்னு நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுண்டு. ஸோ இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்கப்ப இப்போ வந்து நான் வேணுன எல்லாமே என் கையில் இருக்குது அப்படின்றக்கப்ப நான் வந்து வரி பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாதுல்ல. ஸோ அதை நினச்சி நானே என்னை ஹாப்பியாக வச்சுப்பேன். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இன்றைக்கே வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். நமக்கு வந்து காசு பணமே தேவையில்லைங்க. யூடியூபுன்றது பெரிய சோர்ஸ், அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிடக்கூடாது. அண்ட் நம்மளோட சின்ன பசங்கள்கிட்ட நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே சொல்லிடக்கூடாது. vlog பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பை.